தமிழ்வனத்தின் கனிவான இதயங்களுக்கு தமிழ்வனத்தின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட தலைப்பு நடப்பதெல்லாம் நல்லதுக்கே. இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லப்படுற கருத்துக்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன்ல ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஒரு ஊர்ல அம்மாவும் பொண்ணும் இருக்காங்க. அந்த குடும்பம் ரொம்பவே கஷ்டப்படுற குடும்பம். அந்த சின்ன பொண்ணுக்கு அவங்க அப்பா இல்ல, அவங்க அம்மா மட்டும்தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. அவங்க அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறதுனால சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கருத்தான பொண்ணு அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. அதனால மற்ற பிள்ளைங்கள மாதிரி நம்ம இல்லாம நல்லபடியா படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை மனசுல வளர்த்துக்கிட்டு ரொம்ப நல்லா படிச்சா. அவங்க அம்மாவுக்கு தன் பொண்ணு ஒரு நல்ல பெரிய டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஆனா அவளுக்கோ ஒரு நல்ல ஆசிரியை ஆகணும் அப்படின்னு ஆசை. அம்மாவோட விருப்பத்துக்கு எதிரா எப்படி நம்ம சொல்றது அப்படின்னு ரொம்ப நாள் தன்னோட ஆசைய மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறா. தன்னோட ஸ்கூல் படிப்பு முடிஞ்சதும் அவங்க அம்மா MBBS சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அந்த பொண்ணு இவ்வளவு நாள் நம்ம காலம் கடத்திட்டோம், இனிமேலும் நம்ம நேரம் கடத்தாம எப்படியாவது அம்மா கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு நினைச்சு, அம்மா நான் ஆசிரியை ஆகணும் தான் ஆசைப்படுறேன், டாக்டர் எல்லாம் எனக்கு வேணாமா அப்படின்னு சொல்றா. ஏம்மா அப்படி சொல்ற? டாக்டர் தொழிலுங்கிறது பல பேரோட உயிரை காப்பாத்துற தொழில்மா, அதை ஏன் வேணான்னு சொல்ற அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, அப்படி இல்லம்மா, டாக்டர் ஆனா உயிரை தான் காப்பாற்ற முடியும், ஆசிரியை ஆனா எவ்வளவோ நல்ல விஷயங்களையும் நல்ல ஒழுக்கங்களையும் நிறைய பேருக்கு கத்துக் கொடுக்கலாமா, அது மூலியமா நிறைய டாக்டர், இன்ஜினியர்ஸ், டீச்சர்ஸ், ஆர்மி மேன்ஸ் இந்த மாதிரி நிறைய பேரை உருவாக்கலாமா அப்படின்னு சொல்றா. கொஞ்ச நேரம் யோசிச்சா அவங்க அம்மா, சரிம்மா உன் ஆசைப்படியே நீ ஆசிரியைக்கு படி அப்படின்னு சொல்லி அவளுக்கு பிடிச்ச மாதிரி காலேஜ் சேர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சுட்டு அவளும் டீச்சர் ஆகிடுறா. அந்த பொண்ணுக்கு வேற ஒரு ஊர்ல போஸ்டிங் போடுறாங்க. அதனால தன்னோட அம்மா கிட்ட வந்து, அம்மா எனக்கு வேற ஊர்ல போஸ்டிங் போட்டிருக்காங்க, நாம அங்கேயே போயிடலாமா, இது நம்ம சொந்த ஊரு தான், நம்ம அப்பா வாழ்ந்த வீடு தான், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா இங்கிருந்து தினமும் போயிட்டு வர முடியாதம்மா அப்படின்னு சொல்றா. கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, சரிம்மா நாம உனக்கு எங்க போஸ்டிங் போட்டிருக்காங்களோ அங்கேயே போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அவ கூடவே கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த கொஞ்ச நாள்லயே அவங்க ஊர் சுனாமியில மூழ்கிடுது. இத நியூஸ்ல பார்த்ததும் அவங்க அம்மாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுது. சுனாமி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் அவங்க ஊருக்கு போறாங்க. அவங்க ஊரே பாக்குறதுக்கு ரொம்ப செதஞ்சு போயிருக்கு. யாருமே அந்த ஊர்ல வாழ்ந்தவங்க இல்ல. அவங்க வீடு எல்லாமே பாதி வீடு இடிஞ்சு போயிருக்கு, மீதி பாதி பேரோடது உள்ள போயிருக்கு. அந்த ஊரே ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கு. இவங்க வீட்ல ஒரே ஒரு பகுதி மட்டும்தான் நல்லா இருக்கு. அதுவும் அவங்க அப்பாவோட போட்டோ வச்சிருந்த அந்த ஒரு இடம் மட்டும் இடிஞ்சு விழாம அப்படியே இருக்கு. நல்ல வேலையா அவங்க அப்பாவோட போட்டோவை இவங்க போகும்போதே எடுத்துட்டு போனதுனால அந்த போட்டோ காப்பாத்தப்பட்டது. அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் வேற படிப்பு படிக்க போறேன்னு சொன்னேன், நீங்க யோசிச்சு பார்த்துட்டு சரின்னு சொன்னீங்க. எனக்கு வேற ஊர்ல போஸ்டிங் போட்டிருக்காங்கன்னு சொன்னேன், யோசிச்சு பார்த்துட்டு சரி அங்கேயே போயிடலான்னு சொன்னீங்க. சின்ன வயசுல இருந்து என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கீங்க. இன்னைக்கு நம்மளோட வீட்டை பார்க்கணும்னு சொன்னேன், எந்த மறுப்புமே சொல்லாம சரின்னு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னம்மா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவங்க அம்மா, இல்லம்மா அன்னைக்கு நான் சொல்றதுதான் நீ படிக்கணும்னு சொல்லியிருந்தா உன்னோட ஆசையும் நிராகரிக்கப்பட்டிருக்கும். அதோட நீ சொன்ன மாதிரி உயிரை மட்டும்தான் காப்பாத்திருக்க முடியும், நல்ல நெறிகளை உன்னால சொல்லி கொடுத்திருக்க முடியாது. அதனால எல்லாமே நல்லதுக்கு அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி உனக்கு வேற ஊர்ல போஸ்டிங் போடாம இருந்திருந்தா நாமளும் இந்த சுனாமியில மாட்டியிருப்போம். அதனால அதுவும் நல்லதுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். வாழ்க்கையில எது நடந்தாலுமே ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் இருக்கும்னு எடுத்துக்கிட்டேன். அதனாலதான் இவ்வளோ கஷ்டத்துலயும் உன்னை நல்லபடியா என்னால வளர்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மாவை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் அதுல நல்லதோ கெட்டதோ நாம பார்க்க வேண்டியது நல்லது மட்டும்தான். வாழ்க்கையில எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதுல இருக்க நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில கஷ்டம் கூட நமக்கு சந்தோஷமா தான் தெரியும்.